நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே. கும்பராசியில ஆண்களும் பிறந்திருப்பாங்க, பெண்களும் பிறந்திருப்பாங்க. ஆனா இருந்தாலும் இந்த கும்பராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஆண்களுக்கு ஒரு 4 விஷயத்தில் லாபமும், பெண்களுக்கு ஒரு 3 விஷயத்தில் வரமும் இயற்கையாக கிடைக்கப் போவது உறுதி. எந்த ஒரு கிரகம் தடுத்தாலும் இது கண்டிப்பா கிடைக்கும், நடக்கும். ஸோ இது கோச்சார பெயர்ச்சி, அதாவது கிரகங்களுடைய பெயர்ச்சியினுடைய பலங்கள் அல்ல, கும்பராசிக்கு உரித்தான பலன். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலன்களாக பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்போ நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில விதின்னு ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் மதியால தான் நடக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த பிறப்பு இறப்பு ரெண்டையுமே மாற்ற முடியாது இல்லையா? இந்த பிறப்பு இறப்பு இதுக்கு இடைப்பட்ட காலகட்டம் தான் வாழ்க்கை, அதுதான் விதி. அந்த பிறப்பு இறப்பை தீர்மானிக்கக்கூடியதான் விதின்னு சொல்லுவாங்க. ஸோ விதியால், அதாவது மதியால் விதியை மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா இறப்பை மாற்ற முடியாது, நம்மளுடைய பிறப்பை மாற்ற முடியாது இல்லையா? ஸோ அப்படிப்பட்டதுதான் அந்த விதி. அந்த விதியினுடைய அடிப்படையில் கும்பராசியில நீங்க பிறந்திருந்தா உங்களுடைய ராசிப்படி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில நன்மையும் யோகமும் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். முதல்ல இந்த கும்பராசிக்கு அதிபதி யாரு? சனி பகவான். கும்பராசி ஒரு ஆண் ராசியா ஒரு பெண் ராசியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பராசி வந்து ஒரு ஆண் ராசி. முதல்ல இதுல கூடிய மைனஸான பாயிண்டை நான் சொல்லிடுறேன். என்னென்ன பலகீனம் இருக்குது, என்னென்ன குறை இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கடுத்து பிளஸ் சொல்றேன். ஏன்னா முதல்ல நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டா முதல்ல அதுல இருந்து சேஃப் ஆகிக்க முடியும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனைகளை முதல்ல சொல்லிடுறேன். இந்த கும்ப ராசியில பிறக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், இதுல பெண்கள் பிறந்துட்டா, ஏன்னா கும்பராசி ஒரு ஆண் ராசி, அந்த கும்பராசியில பெண்கள் பிறந்துட்டா வேற ஆப்ஷனே கிடையாது. ஆண் போல இருந்து குடும்பத்தை நடத்த வேண்டிய, குடும்பத்தை தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த கும்பராசியில பிறந்த பெண்கள் தள்ளப்படுவார்கள். உங்க குடும்பத்தை நீங்க தான் லீட் பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அல்லது ஒரு கம்பெனியில அந்த கம்பெனி நிர்வகிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். அல்லது சொந்த தொழில் பண்ணி உங்களுக்கே 2 பேர் வேலை ஆகக்கூடிய அமைப்பை நீங்க ஏற்படுத்தணும். உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்களே சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை, உங்களை நீங்களே வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் இந்த கும்பராசியில பிறந்த பெண்களுக்கு. திருமண வாழ்க்கைக்கு பின்பாக கூட வேலை தொழில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஸோ இது வந்து பெண்களுக்கு உண்டான ஒரு மைனஸான பாயிண்ட். இதுவே ஆண்களுக்குன்னு எடுத்துட்டா, கும்பராசியில் பிறந்த ஆண்களுக்கு தவறான நட்பு, கூடா நட்பு கேடு செய்யும் சொல்லுவாங்க. தவறான நட்பு குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட தொடர்பு, இதனால பல பிரச்சனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சரி, இப்ப ஆண்களாகட்டும் பெண்களாக 2 பேருக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா பணம், இன்னொன்னு கௌரவம். கௌரவத்திற்காக காசு பணத்தை இழந்துருவீங்க. சில இடத்துல கௌரவம் கோபத்துக்காகவும், நீங்க உங்களை தூண்டி விட்டு இந்த காரியத்தை உங்களால செய்ய முடியாது அப்படின்னு தூண்டி விட்டு உங்களிடம் வந்து பண லாபத்தை பார்த்துக்குவாங்க. ஸோ கோவப்பட்டவனுக்கு கௌரவம் தான் மிச்சம், ஆனா காசு பணம் அது மற்றவங்களுக்கு லாபமா முடிஞ்சிடும். ஸோ உங்களோட ஈகோ தூண்டி விட்டு மற்றவங்க லாபம் பார்த்துருவாங்க. ஸோ அந்த கௌரவத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து காசு பணத்தை இழப்பீங்க. அதே போல மற்றவர்கிட்ட எக்காரணத்தை கொண்டு நம்ம கை நீட்டக்கூடாது, உதவி கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே நீங்க பல கஷ்டங்களை தாங்கிக்குவீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சியின் தடையா இருக்கும். பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டுங்க. ஸோ கும்பராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இவங்களுக்கு ஆகும். சரிங்க, இப்போ கும்பராசியில் பிறந்த ஆண்களுக்கு ஒரு 4 விஷயத்தில் ஒரு லாபம் உண்டு. அது எந்தெந்த விஷயம் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். இவங்களுக்கு ஒரு முதல்ல கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு தொடர்பு ஏற்பட்டுரும், இல்லை அரசு வேலை பார்ப்பவர்களுடைய நட்பு ஏற்பட்டுரும், அரசாங்கத்துடைய சம்பளம், பணம், தொழில் அல்லது சன்மானம் ஏதாவது ஒரு வழியில கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்க போவது உறுதி. அல்லது உங்க குடும்பத்தில் ஒரு நபரை கண்டிப்பா அரசாங்க வேலை பார்ப்பாங்க, அல்லது அரசாங்க தொழில் பார்ப்பாங்க, இல்லை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு லாபம் பார்ப்பாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அரசாங்க பணம், காசு என்பது கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அல்லது அந்த பதவியில் இருக்கக்கூடிய தொடர்பு ஏற்பட்டு அதனால ஒரு லாபங்கள் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் கண்டிப்பா தொடர்பு ஏற்பட்டும், அரசியல் பதவிக்கு கூட போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது முதல் விஷயம். ஸோ ஆக மொத்தம் அரசினால் லாபம் உண்டு. இரண்டாவது, இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய பணக்காரர்கள், பெரிய அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைத்து அவர்களுக்கு பின்பாக அந்த பதவி, பணம் மற்றும் சொத்து, நகை போன்ற விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு ஒரு முறை கிடைக்கும். அல்லது உங்களுடைய வம்சாவளியில், உங்களுடைய தலைமுறையில உங்களோட தாத்தா, பாட்டி, பூர்வீக சொத்துக்கள் போன்றவர்கள் சேர்த்து வைத்த பணம், காசு அவங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ மற்றவருடைய பணம், காசு பெருமளவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு கட்டத்தில் நிகழும். அதை வந்து ஒரு லக்குன்னு சொல்லலாம், ஒரு அதிர்ஷ்டம் சொல்லலாம். அப்படி ஒரு பேரதிர்ஷ்டம் உங்களுக்கு இன்னொருத்தருடைய உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்னொருத்தருடைய பணம் சேவிங்ஸ், ஸோ அதை நீங்க பாதுகாத்துன்ற பேர்ல அவங்களுக்கு நீங்க உதவி செஞ்ச பேர்ல அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு.
சரிங்களா? இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கு, இந்த புதிய லாட்ரி டிக்கெட்டு மற்றும் கமிஷன் அடிப்படையில் ஒரு வியாபாரம் பண்றது, ஒரு பொருளை கைமாற்றி வருது, ஒரு லேண்ட்ல கைமாற்றி வருது, இப்படி எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. ஸோ அதுல களத்துல நீங்க நம்பி இறங்கலாம். அது எந்த மாற்று கருத்து. நாலாவது, இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையால் உங்களுக்கு வாழ்க்கை துணையை விட உங்களுக்கு பெயர் புகழ் பணம் செல்வாக்கு ஓங்கும். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. அந்த ரீதியாக ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். அதே போல குடும்ப கணக்கு வழக்குகள் உங்ககிட்ட இருக்கும். ஸோ கஜானா, கல்லாப்பட்டி, சேவிங்ஸ் மொத்த பொறுப்புகளும் உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதன் ரீதியாக என்ன ஒரு லாபம் உங்களுக்கு பெருசாக கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தனித்துவம் நீங்கள் செயல்படுத்திக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வாழ்க்கை துணை மட்டுமல்ல, உங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, ஒரு முதலீடு பண்ணுறாங்க, அவங்க உங்களை நம்பி தான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி உறவுகளும் சில முக்கியமான நண்பர்களும் உங்களை நம்பி சில பொறுப்புகளை அல்லது வீடு அல்லது சொத்து நிலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் அணுகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ இதுவும் நடக்கும். இந்த 4 விஷயங்களும் உங்களுக்கு லாபமாக முடியும். ஆனால் அதை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில எப்படி பொருளாதாரத்தை நம்ம முன்னேற்றிக்கிறது அப்படின்றத நீங்க உங்களோட உழைப்பு, உங்களோட முயற்சி, உங்களோட புத்தியை வச்சு நீங்க சாதகமாக பயன்படுத்திங்க. ஆனால் வாழ்க்கை இந்த வாய்ப்பை விதியின் அடிப்படையில் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும். சரி, இதுவே பெண்களுக்கு ஒரு 3 விஷயம் வரமாக கிடைக்கும். அந்த 3 விஷயம் என்னங்க அப்படின்னா, கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு சினிமா பதவி வாய்ப்பு அல்லது அரசாங்க உத்தியோகம் நிச்சயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு பிரபலம் அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சொந்த தொழிலுக்கு யோகம் உண்டு. சரிங்களா? ஒன்று சினிமா வாய்ப்பு, இல்லை அரசாங்க வேலை அல்லது சொந்த தொழில். இந்த 3 ஏதாவது ஒரு விஷயத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஹோப்பும் ஒரு வாய்ப்பும் கண்டிப்பா கிடைக்கும் கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு. அதுல கால ஊனி இறங்கினா எனக்கு பெரிய வெற்றி கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். சரிங்களா? தைரியமா தனித்துவமா நின்று நீங்க ஜெயித்து காட்டக்கூடியவர்கள். அதுல வந்து வாய்ப்பு உண்டு. அது வரமாக உங்களுக்கு உண்டு. இரண்டாவது விஷயம், ஒரு விஷயத்தை நான் வச்சுங்க, திருமண வாழ்க்கையை விட பெண்களுக்கு இந்த வேலை தொழில் உங்களுடைய ப்ரொஃபஷனல் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா போகும். ஓகேங்களா? அப்போ இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமான ஒரு முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் உங்களுடைய தனித்துவமான முடிவை நம்பி எடுக்கிறது, உங்களுடைய விரும்பிய நபரை கரம் பிடிக்க ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இது வந்து பொதுவான உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். சரி, இரண்டாவது ஒரு வரம் என்ன வரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும், அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும், இந்த கூட பிறந்தவங்க அவங்களுக்கு சில காரியங்களை விட்டு கொடுத்து அவங்களுடைய கடமைகளை செஞ்சு கொடுப்பதன் மூலமாக, அந்த விட்டு கொடுக்கறது மூலமாக மிகப்பெரிய ஒரு ஹோப்பு உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுடைய கல்யாணம் தடையின்றி நடக்க போகுது. அதே போல கூட பிறந்தவங்கள ஏற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். நிலம் சம்பந்தமான சொத்து விஷயமான விஷயங்கள் இந்த பெண்களுக்கு சாதகம் அமையும். மாமியார் வீட்டு வழி சொத்துக்கள், அதே போல பிறந்த வீட்டு சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு பாக்கி இருக்கு. யாருக்கு? கும்பராசிக்கு கூட பிறந்தவங்களுக்கு நீங்க சில காரியங்களை விட்டு கொடுப்பதன் விளைவாக மாமியார் வீட்டு வழி சொத்து அல்லது பிறந்த வீட்டு சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? அது அணுகுவாங்க. மூன்றாவது வரம் என்னன்னா, நிச்சயம் இந்த கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம்னு சொல்லிக்கலாம். என்னன்னா, பிறந்த ஊரை விட்டு வெளியில வேற ஊருக்கு போகும்போது தான் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. சரிங்களா? ஸோ வேற ஊருக்கு வெளிநாடு யோகங்கள், வேற ஊருக்கு புலம்பெயர்ந்து போய் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் போது அதுல பெரிய அளவு ஒரு முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதற்குண்டான வாய்ப்பு உங்கள் வாசல் கதை தட்டும். இந்த கும்பராசி பெண்களுக்கு அந்த வழி வாண்டடா வரும். ஸோ வெளிநாட்டுக்கு போகிறது, வேற மாநிலத்தில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வாண்டடா வந்து சேரும். சில காரணங்களால, அது உங்களுடைய பர்சனல் காரணங்களால நீங்க அதை தடை இல்லை வேண்டாம் நீங்க ஒதுக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பை இந்த கிரகங்கள் கொடுக்காமல் உங்களுக்கு விடாது. ஸோ அப்படி போனா மிகப்பெரிய அளவு ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து, மிகப்பெரிய பணம், செல்வம், ஒரு நிரந்தரமா லைஃப் ஸ்டைலை மாற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. சரிங்களா? பட் அந்த பார்டரை நீங்க தாண்டணுன்ற ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். தனியா போய் நம்ம ரிஸ்க் எடுக்கணுமே அப்படின்ற ஒரு சூழல், அந்த ரிஸ்க் மட்டும் கொஞ்சம் இருக்கும். ஆனா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வரமாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. சரிங்களா? ஆக மொத்தம் இந்த கும்பராசியில் பிறந்த ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும், உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு விதியின் அமைப்பில் உங்களுக்கு மதியை கொடுத்திருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி காலகரம் கொடுக்க வாய்ப்பை பயன்படுத்தி அதில் முயற்சி உழைப்பு போட்டீங்கன்னா நிச்சயமா அது வரமாகவும் லாபமும் மாறும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. கும்பராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நிச்சயம் நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான தெய்வம் அப்படின்னு எடுத்தா கால பைரவர் மற்றும் கருட பகவான். ஸோ இந்த 2 தெய்வங்கள்ல எது தெய்வம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த 2 தெய்வங்கள்ல ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்குகின்ற பொழுது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி, பாவம், குறைகள் அனைத்தும் நீங்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றிகள் உண்டு. சரிங்களா? தவறாம நீங்க பண்ணிக்கங்க. ஸோ நண்பர்களே, நாம் இன்றைய கும்பராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காம விஷயங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அப்படின்னு தவறாம சல்பிச்சு. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.